கோதுமை மாவில் இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு ஈரம் இல்லாத ஒரு துணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்டீமர் தட்டில் வந்து ப்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன், அதனால தான் துணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டீமரில் இந்த இட்லி பாத்திரத்தோடு வரும் பார்த்தீங்களா ஒரு தட்டு, அதில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். அதுவும் மாவு ஈரப்பதம் இல்லாமல் வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு மாவு. ஒரு ஃபேமிலிக்கு இடியாப்பம் செய்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இந்த துணியை அப்படியேவும் மூடி வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு இப்போ நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை எடுத்து இதில் வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாவு எடுத்து வச்சாச்சு. ஈரப்பதமே இருக்கக்கூடாது, அதனால் துணியை வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, தட்டும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருவோம், அப்புறம் எடுத்துக்கலாம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பிசு பிசுப்பாக நம்ம சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து நல்ல வலுவலுன்னு இருக்கும். அந்த வலுவலுப்பு தன்மையை எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமில் வெறும் மாவை வந்து நம்ம வேக வைக்கிறோம். இது 10 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் எடுத்து பார்க்கலாம். மாவு வந்து ஸ்டீமில் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம வந்து கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து கலந்துக்கலாம். நல்லா அரிசி மாவு மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இல்லைன்னா ரொம்ப வலுவலு நம்ம இப்படி எடுத்து பார்த்தாலே கையில் வந்து இந்த மாதிரி சொரப்பாக இருக்காது. அப்படியே சைனாக அப்படியே வலுவலுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி அரிசி மாவை நம்ம தொட்டால் எப்படி லேசாக குறப்பாக அப்படி இது மாதிரி தெரியுமோ அந்த மாதிரி கோதுமை மாவு இருக்கும். அதுக்காக தான். சரி, இதை உடச்சி எடுத்துக்கலாம். அப்படியே பாருங்கள், நல்லா சாஃப்டாக எப்பயும் போல் மாவு வந்து அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதுத்து எடுத்தாச்சு. நல்லா மாவும் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம எப்பயும் கோதுமை மாவு எடுத்தோம்னா வலுவலுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் அரிசி மாவு பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு சுடு தண்ணி எடுத்திருக்கேன் நான். சுடு தண்ணி ஊற்றி நல்லா இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். மாவு வந்து சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாற்றி வச்சிடலாம். இடியாப்ப உலக்கில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெய் தடவிட்டு போட்டுங்க, மாவு போடுங்க, இல்லைன்னா ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இடியாப்ப மாவை எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருவோம். நல்லா ஒரு இலையிலையும் பார்த்தீங்கன்னா எண்ணெயை தடவிட்டு இலையில கூட நம்ம போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் பெரிய இடியாப்பமாக போடணுன்னா இந்த மாதிரி இலையில போட்டு அப்படியே சுற்றி எடுக்கலாம். இடியாப்பம் வேக வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துருவோம். கொஞ்சம் ஒரு 10-20 செகண்டு கூட ஆற வச்சுட்டு எடுத்தால் வந்துடும். இல்லைன்னா நமக்கு எடுக்கிற கஷ்டம். இங்கே பாருங்கள், இப்போயே வருது, ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இடியாப்பம் வந்து நான் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. அதே சமயம் நமக்கு இந்த மாதிரி இடியாப்பம் செய்யறதுனாலும் செய்யலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நமக்கு அரிசி மாவில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எதுவும் தெரிஞ்சுக்காது. கலர் மட்டும் கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இடியாப்பம் பண்ணுறதுக்கு நான் 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இப்போ வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு செம்பளவுக்கு தண்ணி ஊற்றி வாழைப்பழத்தை கட் பண்ணி இதில் வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உள்ள ஒரு நார் மாதிரி நடுவில் இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நம்ம அரைக்கிறப்ப வந்து அந்த வாழைப்பழம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள நார் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி எடுத்துடணும். அது வந்து ஒரு மாதிரி
குருணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது குட்டி குட்டியாக விதைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா தான் அந்த வலுவலுப்பாக இருக்கும். இல்லைன்னா அந்த விதையெல்லாம் இதோடு போட்டு அரைச்சோம்னா ஒரு மாதிரி குறகுறப்பாகவே இருக்கும். நம்ம இடியாப்பம் புளியிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையில் வந்து இது வெளியில் வராது. அதுக்காக இது உள்ளே இருக்கிறத நம்ம வெளியில் எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்ல வலுவலுப்பாக நல்ல ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு, நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு எது வேணாலும் இருக்கட்டும், அதை எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா நேந்திரம் பழம், அதையை வந்து இதில் சேர்த்துட்டு பிசைஞ்சிடலாம். உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. பழத்தில் எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். எப்பயும் நம்ம இடியாப்பத்துக்கு செய்வோம் இல்லையா கெட்டியாக, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துடணும். ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வாழைப்பழத்தை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து இதில் அரைச்சி போட போகிறோம். இதுதான் அதுலேயே அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது நமக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வாழை இலையில தான் பிழிஞ்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணுங்கன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் பிழிஞ்சிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இடியாப்பத்துக்கு தனியாக தட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட பிழிஞ்சிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து. எனக்கு வாழை இலையில் பிழிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். இடியாப்ப உலக்கில் வந்து உள்ளே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ அந்த வாழை இலை மேலே நம்ம துருவி வச்ச தேங்காயை கொஞ்சமாக தூவிக்கலாம். நிறைய வேணாம், ஓரளவுக்கு லைட்டாக அந்த படற மாதிரி தூவிட்டு அதுக்கு மேலே நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு ரொம்ப மொந்தமாகவும் பிழிய வேணாம். லைட்டாக அந்த லேயர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நமக்கே புரியும். இந்த அளவுக்கு புழிஞ்சாதான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா உதிரியாக வரும் அப்படின்னு நமக்கே தெரியும் பார்த்திங்களா. அந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். எப்பயும் போல தான் நம்ம இட்லி தட்டை மேலே வச்சுட்டு அது மேலே இந்த வாழை இலைகளை தூக்கி வச்சோன்னா மூடி வச்சிடலாம். இப்போது மூடி வச்சு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சோன்னா சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த வாழை இலைக்கு மேலே வச்சுருக்கோம், ஒட்டுமோ அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒட்டாது, நல்லா ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம மேலே தேங்காய் துருவின மாதிரியே ஆயிடுச்சு பார்த்திங்களா. இது மேலே கொஞ்சம் சர்க்கரை தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை, அப்புறம் இது கூட தேங்காய் பால், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா, எப்பயுமே நம்ம இடியாப்பம் செய்வோம், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் இடியாப்பம் பண்ணிங்கன்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்குமே இது வந்து ஒரு ஆசையாக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக ஒரு எல்லோ கலரில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி காய வச்சிடலாம். அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மாவு போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், மாவு கலந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வந்து தொடுறதுக்கே கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆற ஆரம்பிச்சிருச்சு. கையில் லைட்டாக நான் வந்து எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ வந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்தளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு நல்லா உருண்டை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு உருண்டை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். அப்படியே இடியாப்ப உலக்குலையும் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டோம்னா தான் ஒட்டாமல் இருக்கும். அதனால் மாவு எதுலையெல்லாம் சேர்த்து புளியிறமோ வேக வைக்கிறோமோ அதுலையெல்லாம் நம்ம எண்ணெய் தடவிக்கணும். இப்போ இடியாப்பம் வந்து புழிஞ்சிக்கலாம். நான் வந்து இட்லி தட்டில் சும்மா நம்ம இட்லி மாதிரி குழியாக வந்து உருண்டையாக இருக்கணுன்றதுக்காக நான் அப்படி புரியுறேன். நீங்கள் வந்து பெரிய தட்டு இடியாப்ப தட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துருவோம். உடனே எடுத்தோம்னா ஒட்டிகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா அது தனியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் இல்லைனா தேங்காய் பால் இல்லைன்னா குருமா எதுனா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிக பேர் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டெய்லி ஒவ்வொன்று செஞ்சு சாப்பிட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
பார்த்திங்கன்னா ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அருமையாக இடியாப்பம் வந்து வெளியில் வந்துருச்சு பார்த்திங்களா. இப்படியே நம்ம இது இருக்கட்டும். அப்படியே இதுக்கு மேலே நம்ம இது போல் கொஞ்சம் தேங்காய் துருவல், சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்படி எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு அது மேலே நீங்கள் ஒரு சின்ன பவுலில் வச்சு கூட இதில் தேங்காய் பால் ஊற்றி கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு கிளறிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவு போட்டு கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1 கப் மாவு எடுத்தேன். இதே கப்பில் தான் 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கலாம். இப்போ மாவு போட்டு கிளறிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரொம்ப ஈரப்பதம் வந்து நல்லா மாவு ஃபுல்லாக ஈரப்பதம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப கொலன்னு இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் இந்த பக்குவத்தில் போட்டு நம்ம கிளறிக்கணும். மாவு கிளறப்பே பார்த்திங்கன்னா அடுப்பையும் ஆஃப் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நமக்கு அந்த ஈரப்பதம் நிற்கும். இல்லைன்னா ரொம்ப காஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இந்த மாவில் ஒன்று சேர்த்து வச்சுட்டேன். நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு பிசைஞ்சு இடியாப்பம் போட்டுக்கலாம். நல்லா வந்து மாவு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு, நல்லா பிசைகிற அளவுக்கு சூடு ஆறி இருக்குது. இந்த டைமில் நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கூட பிசைஞ்சிக்கலாம். அப்போ நம்ம மாவு காயாமையும் இருக்கும். பாருங்கள், சூப்பராக பிசைஞ்சாச்சு. அப்படியே பார்த்தா ஒரு பால் மாதிரி இருக்குது. ஸ்லோ பால். ஆமாம், அவ்வளோதான். மாவு வந்து ரெடி. இடியாப்ப மாவு வந்து ரெடி. இப்போ புளியறது மட்டும்தான். இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொதிக்கட்டும். நான் வந்து இடியாப்ப உலக்கில் வந்து இடியாப்பத்தட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ வந்து மாவு வச்சிடலாம். அதே போல் இட்லி தட்டுலேயும் நம்ம லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம். கரெக்டாக ஒரு 5 இடியாப்பம் 5 குழி வந்திருக்கு. வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு வேகட்டும். இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இடியாப்பம் வந்து எடுத்தாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆற வச்சோம்னா நம்ம கையிலேயே எடுத்துடலாம். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆறட்டும். சூப்பரான ஒரு இடியாப்பம் பாருங்கள். பூவாவும் அப்படியே நூலாக ரெடியாக இருக்குது. அருமையான ஒரு டேஸ்ட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருச்சு.